ஆட்சியில இருந்தவங்க, அந்த பொறுப்புல இருந்தவங்க கிட்ட போய் நீங்க இந்த மாரி நாங்க கேட்டிருக்கீங்களா? கேட்கல. கேட்கலையா? இதான் ஏம்மா ரொம்ப யாருமே கேட்கல. 9 வருஷமா இருந்திருக்கீங்க. ரூ. 9,000 சம்பளம், லீவ் எதுவுமே இல்லன்னா அதுதான்மா கேட்டுருக்கலாம் இல்லையா? யாருக்குமே ஒரு இது இல்ல. நீ உங்க இப்போ கூட வேலை செய்றவங்க யாருமே அந்த இது வந்து யாருமே முயற்சி பண்ணல. அததான் இப்ப நான் சொல்ல வரேன். எல்லாருமே தான் சொல்ல வரேன். எல்லா தலையும் சேர்ந்து இப்ப நாங்க வேலை செய்றவங்க மட்டும் போனா போறாது. ஆமா. இதுல இன்சார்ஜின்னு வேற ஆளுங்க போட்டிருக்காங்க இல்ல. மேல்கொண்டு ஆளு இருக்காங்க இல்ல. அவங்க எல்லாம் கூட சேரணும். ஓகே. இப்ப எத்தனை கேண்டீன் இருக்குதோ, அத்தனை கேண்டீன் இன்சார்ஜும் ஒண்ணா சேரணும். சேர்ந்து அவங்க முடிவு எடுத்து அவங்களோட போய் ஒரு மனு குடுத்து, எங்களுக்கு இந்த சம்பளம் கட்டுப்படி ஆகல. எங்களுக்கு சம்பளம் கொஞ்சம் போட்டு குடுங்க அப்படின்னு பேசணும். அந்த முயற்சி வந்து யாருமே எடுக்கல. அப்ப நம்ம யார குறை சொல்றது? ஆமா. இவங்கள தானே நம்ம கேட்கணும். அவங்க என்ன சொல்லுவாங்க? இதுவரைக்கும் என்ன மனு குடுத்தீங்களான்னு கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்களா? கேட்க ஆமா மாட்டாங்களா? கேட்பாங்க. இப்போ ஒண்ணு எந்த அதிகாரிட்ட போய் பேசணும். ம். எங்களுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகல. நாங்களும் ஆதங்கமா தான் கத்திக்கிட்டு வரோம். எல்லார்கிட்டயும் சொல்றது இதுதான். இந்த ஆஃபீஸருங்க இங்க வருவாங்க பாரு, அவங்களோட நாங்க சொல்லுவோம். எங்களுக்கு சம்பளம் கட்டுப்படி ஆகல. 300 சம்பளத்துக்கு நாங்க வேலை செய்றோம். ஆமா. இப்ப சும்மா சிம்பிளா எடுத்தா கூட ரூ. 1000 ரூ. 500 நீ சம்பளம். இந்த நெருப்புல தான் நாங்க கஷ்டப்படுறோம். இப்ப எதனா கை கால் உடைஞ்சாலும், ஊந்து உடைச்சாலும் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது. யூஸ் கிடையாது. எல்லாம் எங்க சம்பளத்திலே தான் நாங்க பார்த்துக்கணும். இல்லம்மா இப்ப வந்து கவர்மெண்ட் வேலை அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சம்பள உயர்வு இதெல்லாம் வரும்ல. அதெல்லாம் இது சுத்தமா வந்து கிடையாது. கவர்மெண்ட்டே போடலையே. ஓகே கான்ட்ராக்ட் மாதிரி. கான்ட்ராக்ட் தானே ஓடிங்க கிடக்குது. ஓகே, இப்ப அவங்க பேர் கவர்மெண்ட் மாதிரி தான் அந்த எப்பயோ ரெடி பண்ணி குடுத்துருப்பாங்களே ஆமா. எங்களுக்கு. இல்லையே. எங்களுக்கு அந்த அம்மா எங்களுக்கு சம்பளம் போட்டு தரேன்னு சொன்னாங்க. அவங்க ம். ஆட்சிக்கு வர சொல்ல அவங்க சொன்னாங்க. நான் வந்தேன்னா உங்களுக்கு சம்பளம் போட்டு தரேம்மான்னு சொன்னாங்க. இல்லையா? அவங்க அதோட போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாரும் அந்த ஆளுக்கு எடப்பாடி வந்தாரு. அவரும் எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம் இவரு வந்தாரு. எதுவுமே கிடையாது. சரி இப்பதான் பேசினுக்கிறோம் நாங்க. சரி இவரு எல்லாம் செய்றேன்றாரே, ஆ. இவர்கிட்ட போய் மனுவை குடுங்க. குடுங்க. எல்லாரும் சேர்ந்து குடுங்க. இவராவது நம்மளுக்கு என்ன சம்பளம் போட்டு தராரான்னு பேசுங்க. நீங்க பேக்காம கம்முன்னு உட்காந்தா நம்மளுக்கு முயற்சி பண்ணாத நம்மளுக்கு கிடைக்காதும்மான்னு சொல்லியிருக்கிறோம். ம். எந்த தலையும் ஒன்றா செய்வாங்களோ என்ன எங்களுக்கு என்ன 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 வயசு 12, 13 வருஷம் இது நடக்குது. என்னைக்கு அவங்க அந்த அம்மா திறந்து வச்சாங்களோ, அன்னையிலேருந்து நாங்கள் அம்மா வீட்டில் தான் நான் வேலை செய்கிறேன். ஏன்னு கேட்டால் சம்பளம் கூட கம்மியாக இருந்துடும். சரி நம்மளுக்கு வந்துட்டோம் ஏதோ இருக்குது வச்சுருந்தா ஆக்கி போடுறவங்க சாப்பிட்றவங்களுக்கு அவங்க ஒரு சந்தோஷம். சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த ஒரு ஆதங்கத்தை தேர்த்தின்னு தான் நாங்கள் போயின்னு கிடக்குறோம். வேறு ஒன்றும் கிடையாது. அது ஒன்றா சொல்லலாம். இப்போ நீ சொல்கிறது பார்த்தீங்களா, சார்கிட்ட பேசலான்னு அது ஒன்றா பேசலாம். அவர்கிட்ட போய் விஜய் சார்கிட்ட பேசணும். எல்லா தலையும் ஒன்றா சேர்ந்து தலையும் வரலன்னா கூட நாங்களே வேலை செய்ய கூட போயிடுவோம் கிளம்பி. இப்போ நம்ம போய் முன்ன போய் பேச முடியாது. என்ன நாங்கள் சொல்ல நீங்கள் ஏன் பேசுறீங்க அப்படின்வாங்க. அதனால் யார் என்ன முடிவு எடுப்பாங்களோ தெரியல. வந்து என்ன கொடுத்தாலும் நாங்கள் செஞ்சு போடுவோம், எல்லாம் செய்வோம். அதேமாரி எங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்லியிருந்தாங்கிறாங்க பேப்பர்லாம் போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் ஆ. நாங்கள் என்ன சொன்னோம், எல்லாமே நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இல்லை நாங்கள் சொல்ல மாட்டோம். அதே நியூஸ் எங்களுக்கும் சம்பளத்தை ஏற்றி கொடுங்க. ம். நீங்கள் என்ன செஞ்சோம் நாங்கள் செஞ்சு போடுறோம். நாங்கள் இல்லைன்னு சொல்ல வரல. அதேமாரி ஆளுங்க அங்கங்கே கம்மியாக இருக்குது ஹோட்டலுங்களில். அதுக்கேற்ற மாதிரி ஆளுங்களை போட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.